கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆமென் சொல்றோம். கர்த்தருடைய கிருபை அவன் நம்மை தாங்கினபடினாலே இந்த நாளில் நம் ஜீவனோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஆமென் சொல்றோம். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை தந்ததற்காக அவர் நமக்கு பாராட்டின அவருடைய அன்பை நினைத்து தயவை நினைத்து ஆமென் சொல்றோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் பயபக்தியா இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடி அவன் கரங்களை முடிந்த கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவரே, எங்களை கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆமென். தோத்திரம் ஒரு குறைவில்லாம ஆண்டவர் நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ராஜாதி ராஜா சர்வ வலிமையில கர்த்தர் ஆமென் சிங்காசனங்களில் மத்தியில் இருக்கிறவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கோடான கோடி தேவதூதர்கள் மத்தியில உலாவுகிற பரிசுத்த தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வலிமையில கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிபதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, என் ஜனங்கள் ஆமென் என் துதியில் சொல்லு வருவார்கள் என்று சொன்னது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய சன்னிதானத்துக்கும் ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலை வேளையில ஆமென் நாங்கள் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவரே வசனங்களை நாங்கள் தியானம் பண்ணும்போது மையாலுமே பரலோகத்திலிருந்து உடைய சத்தம் உண்டாகி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கும், உடைய பிரச்சனத்தினால எங்களை ரைத்து நடத்தி ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணீரை மாற்ற ஆண்டவரே, தேவைகளோடு வாஞ்சைகள் விருப்பங்களோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்துடைய இறுதிக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் மாறட்டும். கர்த்தருடைய கரம் ஆராதனை பொறுப்படுத்த நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள பிதா. ஆமென். ஆமென். சுத்திரம். சபையார் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தந்தையே பரலோக தந்தை என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வமே
இயேசுவே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவன் தினமும் காத்திடுவாரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன்
பாரங்களை சுமக்கிற ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். மருதோன்றி பூங்கத்தானவரே, கோடான கோடி தேவதூதர்கள் துதித்திடும் போது, ஆராதித்தும் போது கத்திரங்களை ஆமென் இம்மட்டும் வரைக்கும் எங்களை தாங்கி ஏந்து சுமந்து எங்களை இடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிற கத்தரும் ஆமென் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள கத்தரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பால் எங்களுடைய உள்ளம் கவர்ந்திரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துன்பமோ துயரமோ வேதனையோ ஆண்டவரே விட்டு நாங்கள் ஒருபோதும் ஆண்டவர் ஒரு காரணமும் எங்கள் பிரிப்பதில்லை ஐயா. நாங்கள் ஆண்டவரை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் வீடுகளில் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தவரே. ஆமென். ஆராதிக்க தடை பண்ணலாம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க தடை பண்ண முடியாது ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் வரைக்கும் எங்களை காத்து நடத்தினவரே, கடந்த வாரம் முழுவதுமா எங்களை கண்ணி மணிமோடு பாதுகாத்தவரே. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலை கத்திரங்களை விசாலமான பாதைகளில் எங்களை நடக்க செய்தவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்துல பெரியவர், பூமியில பெரியவரே. ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் அதிபதியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே. 2 கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென். உம்முடைய ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீங்களே, உம்முடைய ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் உயர்த்தி நாங்கள் தூரம் போன பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அவன் நாங்கள் வெறுத்த போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை புறக்கணியாம ஆண்டவரே எங்க பாவத்து நிமித்தம் எங்களை தூர தள்ளாம ஆண்டவரை எங்களை மன்னித்து திருப்பதியுமா எங்களை தேடி வந்து அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினி ஆண்டவரை எங்கள் பாவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணர பாவத்திலிருந்து மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்து மறுபடியும் எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ரத்தத்தினால் அப்படி சொந்தங்களாய் எங்களை மாற்றினவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்க உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. 2 கரங்களை நல்லா உயர்த்தி பிடித்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உம் ரத்தத்தால அவன் எங்களை மீட்டுக் கொண்டிரேன்னு சொல்லலாமா? ரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டிர, ரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டிர. நன்றி அப்பா. ரத்தத்தா என்னை மீட்டுக் கொண்டீ, நன்றி இயேசுவா. சொல்லுங்க. உம் ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீ, நன்றி இயேசுவா. சொல்லுங்க. அவரை பார்த்து அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் 2 கரங்களை உயர்த்தி நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து நாடும் ஏங்குதையா. சொல்லுங்க பார்த்து. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாடும் படுக்கையிலும்
உம்மை சொல்ல முடியுமா உங்களால? அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க ராஜா. ஆமென். எங்க கரங்களை பிடித்து எங்களை நடத்துங்க ராஜா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜீவிதத்தில் ஏதாவது குறை இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆமென் தோத்திர மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் இந்த காலை வெளியிலப்பா என் ஜீவிதத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் தவறி போனோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளைகள் என்னதென்பதை நாங்கள் அறிந்து கூட சில நேரங்களில் இந்த கற்பனைகளை நாங்கள் மீறி நடந்தோம். எங்களை மன்னிங்க ராஜா. இத்தனை பேர் நாங்கள் கேட்க முடியும். ஆமென். இந்த காலை வெளியில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை மன்னித்து எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உடைய வருகைக்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்த ராஜா. இந்த கடைசி நாட்களில் உடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க விரும்புகிற ஸ்தானத்துக்கு எங்களை திருப்பதியுமா ஏற்படுத்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மனையும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். ஆண்டவரை எங்களை வணைந்திடும் ஆண்டவரே. எங்களை வணைந்திடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குயவன் கையில எங்களை களிமண்ணா ஒப்பு கொடுக்குறோம். சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஒரு குயவன் கையில எங்களை களிமண்ணா தருகிறோம் ராஜா. குயவன் கையில் எங்களை களிமண்ணா தருகிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே எங்களை இந்த நாட்களில வருகைக்கு ஆயத்தப்படுத்தோம். இந்த வருகைக்கு போது நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்ட ஜனமா ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட வரணும். எங்க அப்பா அம்மா ஆண்டவரே எங்க பிள்ளைங்க ஆண்டவரே எங்க விசுவாச பிள்ளைங்க தேசத்தை உலக நாடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம். ஆண்டவரே வருகைக்கு போது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தோட பாதத்துல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதிக்கான மேன்மை புகழெல்லாம் அவருக்கு மாத்திரம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் பானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாத வரைக்கும் அவர் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதங்களை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 82வது சங்கீதம். 82வது சங்கீதத்தை நாம் வசனம் பற்றி வசனமாய் நாம் மாறி மாறி வாசித்து அதை தியானம் பண்ண போகிறோம். ஆமாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 82வது சங்கீதத்தை நம் வசனம் பிரதி வசனமாய் நாம் மாறி மாறி அதை வாசிக்க போகிறோம். 1வது வசனம் துவங்கி 8 வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி அதை வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களில் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள்.
துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீர்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருப்பேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல சங்கீதத்துக்காய் சோதரம் பண்ணுங்க. ஆமென். வசனங்களில் இருக்கிற காரியங்கள் பாருங்க. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆமென் சோதரம் காலையில் இடைபெறுகிறார். மாத்திரமல்ல ஆமென் சோதரம் பாருங்க. இந்த ஆமென் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் என்ன சொல்லியிருக்குது அந்த இடத்துல? 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவருக்கும் என்ன செய்யுங்க மக்கள் என்றும் அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோகப்பிரபுகளில் ஒருவராக விழுந்து போவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல நாம் நிதானிக்க வேண்டிய காரியங்களை உற்று நோக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா, அவன் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவன் முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை போல தேவ சாயல உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள் இருக்கிறது என்பதை அவன் தோத்திரம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆண்டவர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் யாருடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் என்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அவன் தோத்திரம். தேவனால் பிறந்தவனும் உலகத்தை அவன் என்ன செய்ய மாட்டானா, பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதியிருக்கு. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் பரிசுத்தத்திலே மறைமுகமாக நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்தா, ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா செத்து பிரபுக்களில் ஒருவராக நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று எழுதியிருக்கு. ஆகவே இதற்கு முன்பதாக 2 வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனாக மக்களாக நீங்களும் நான் காணப்படணும். அடுத்துதான் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துல நிற்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக அவர் அழைக்கப்பட்டார்கள்? இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய ஜனங்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? ஆமா, நமக்கு தந்த பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நமக்கு தந்த பெரிய வாக்குத்தத்தம் யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஜீவ கிடைத்தன் வந்துட்டீங்க. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே நான் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக பொருளுக்கு பின்னாடியோ ஆசைகளுக்கு பின்பதாகவோ மனுஷ புகழ்ச்சிக்கு பின்பதாகவே கடந்து செல்லாம, தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு பிரதானமாய் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கத்தறியப்படுகிறார். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நான் உங்களுக்கு செய்யத்தக்க என்ன செஞ்சார்? வாக்குத்தத்தம். அதுதான் பிரதானமான வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் கடந்து போக நம்முடைய வழிகளை சரிபடுத்தி ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருந்து அவருடைய வசனங்களில பலப்பட்டு நம்மை நாம் இந்த பூமியில நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்தை காத்து கொண்டவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்தையும் ஜெப ஜீவிதத்தையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் வசனங்கள் இருக்கிற அந்த அந்த அடிப்படையிலுடைய சத்தியங்களுக்கு தக்கபடி நம்முடைய ஜீவிதத்தை அதற்கு பலப்படுத்தின தக்கவர்களாக நீங்களும் நானுடைய வருகைக்காய் காத்திருக்கும் போது நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு அளிப்பார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. ஆமென் சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆமென் சோத்திரம். நமக்கு கொடுத்த முதல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் என்னன்னா, மகள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை அவருடைய ரத்தம் சிந்தி அவர் பாவ மன்னிப்பு தந்து தந்திருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தத்துல நம்மளை நிலை கொண்டிருக்க பண்ணுகிற தெய்வம் அந்த பரிசுத்தத்தை விட்டு திரும்பி விடாதபடி கர்த்தர் நம்மை அந்த ஸ்தானத்தில் நிற்க நம்மை உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். கரங்களை போய் தராம சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, அது ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அடுத்தது ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. பாருங்க, அந்த இடத்துல மறைமுகமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற ஜனங்களை போல உணர்வு இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்க? பாவம் செஞ்சு
மனுஷரை போல நீங்க செத்து பிறப்புகளில் ஒருவாக நீங்க என்ன செய்வீங்க, விழுந்து போவீங்க. நேபுகாத் நேச்சார் எடுத்து பாருங்க. எல்லாம் தேவன் நேபுகாத் நேச்சாரை நல்லா உயர்த்தி என்ன செஞ்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தினார். ஆனா அந்த இடத்துல அரண்மனைகள் எல்லாம் கட்டின போது அவர் என்ன செஞ்சாருன்னா, இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று அவன் அந்த இடத்துல எழுதப்பட்டது. உடனே அவர் தன் தேவனை தனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தை தன்னை பலப்படுத்தின ஆண்டவரை அந்த இடத்துல துதிக்காம நான் என்கிறதான அந்த பெருமை அவனுக்குள் காணப்பட்டபடினால் இந்த லோக பிரபுக்களில் ஒருவனாக அவன் தள்ளப்பட்ட போது அவன் புள்ளை திங்கிறவனை மாடுகளுக்கு ஒப்பானான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஜனம். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. தேவனுடைய ஜனங்கள் தேவனை எல்லா நேரங்களிலும் துதித்து ஆராதித்து அவருக்குரிய மகிமையும் கனத்தையும் அவருக்கே செலுத்த வேண்டும். வசனம் தெளிவா சொல்லுகிறது சாமுவேல் புஸ்தகத்துல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை என்ன செய்வேன், கனஈனப்படுவார்கள். அப்படித்தான் வேதவசனத்தில் எழுதியிருக்குது. கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் கனப்படுத்தும் போது தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம எப்படி தேவனை கனப்படுத்த முடியும் சொல்லுங்க? துதிக்கிறதுனால சொல்றதுனால. சொல்லுங்க அடுத்தது. அதுதான் சொல்லுங்க, கரெக்ட் தான். ஆண்டவர் எப்படி கனப்படுத்த முடியும்னா, காலையில ஆண்டவர் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தந்திருக்கிறாரு, 24 hours தந்திருக்கிறார். அப்ப இந்த 24 மணி நேரத்திலையும் ஆண்டவருக்கு தசம காணிக்கை எவ்வளவு, 2 மணி நேரம் 40 நிமிஷம். அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு கனம். இல்லையா? அப்போ நம்ம நேரத்துக்கு நம்ம ஒரு டைம் வச்சிருப்போம். நம்ம தூங்கி எழுதுறதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்போம். அப்போ நம்ம 24 மணி நேரத்துல நம்ம காலையில எத்தனை மணிக்கு, 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வைங்களேன். அப்போ தூங்கி எந்திரிச்சு வேலைகள் எல்லாம் முடிச்சு போய் ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நேரத்துல காலையில் அதிகாலையிலே எழுந்து அதிகாலையில தேடுகிறவன் தேவனை கண்டடைவன் வேதம் சொல்லும். அதிகாலையில் எழுந்து தேவனை தரிசித்து வேலையை செய்யறதுக்கும் வேலைகள் எல்லாம் முடிச்சு ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ இதுல எந்த சூழ்நிலைமையில ஆண்டவருக்கு நம்ம கனத்தை செலுத்த முடியும்? வேலைகளை எல்லாம் முடிச்சு நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆகிற நேரத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கும் அதிகாலையிலேயே இருந்து வேலைகளே எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதலாவது அவருடைய முகத்தை தரிசிக்கிறதுலயும் இந்த 2 விதத்துல எந்த விதத்துல நம்ம கர்த்தரை கனப்படுகிறதா இருக்க முடியும்? அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம். மாசத்துல சம்பளம் வருதா, உடனே சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே வெப்சைட்ல எடுத்து பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ எடுத்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கையில காணிக்கைகளை பணத்தை வாங்கின உடனே நம்ம எந்திரிச்சு கர்த்தரை எப்படி நம்ம கனப்படுத்துறது, நம்ம சம்பளத்துல கனப்படுத்த முடியும். வந்த உடனே அதை வச்சு ஜோமணி ஆண்டவரே மாதம் முழுதும் நான் சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கையில வச்சு ஜோமணி ஒரு 1000 வாங்கினா அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு தசம காணிக்கை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. அதான் கர்த்தரை கனப்படுகிறது. இல்லையா? அந்த நாட்களில அசைமாட்டும் காணிக்கைகள் இருக்கும். தாழ விழுந்து பணிந்து காணிக்கை கொடுத்தாங்க அன்னைக்கு. இந்த நாட்களில நம்ம தேவனை கனப்படுத்துகிறது நிறைய விதத்துல நம்ம என்ன செஞ்சோம், மறந்து போயிடும். ஆனாலும் அவன் தோத்துறோம். கர்த்தர் இந்த காலை வெளியில அந்த ஸ்தானத்துக்கு நம்மை திரும்ப செய்வாரா? கரங்களை போய் தராம சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததை எப்படி கனப்படுத்த முடியும்? அவன் தோத்துறோம். கனப்படுத்த முடியும்னா நம்ம கிறிஸ்துவர்கள் இல்லையா? கிறிஸ்துவை என்ன செய்வாங்க, கிறிஸ்துவை என்ன செய்யணும், பிரதிபலிக்கிறவர்களா நீங்களும் நானும் என்ன செய்யணும் இருக்கிறோம். எடுத்து வாசிங்க மத்தேயின் புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க. வாசிங்க. வெரி குட். வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. நீங்க தேவனுடைய மக்கள், ஆண்டவர் இந்த பூமியில ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் தெரியுங்களா? எப்படி வைத்திருக்காருன்னா வெளிச்சமா வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்துக்கு யாராவது அர்த்தம் சரியா சொல்ல முடியுமா? அந்த வசனத்துக்கு அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்லுங்க. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நீங்க அதுல புரிந்து கொண்ட காரியத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கை மத்தவங்க சாட்சியா இருக்கணும்.
இல்லை சிம்பிளாக நீங்கள் ரொம்ப அந்த வசனங்களுக்குள்ள ஆழமாக போகாமல் நான் இதை வச்சு இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் முன்மாதிரியாக வச்சுட்டாங்க. சொல்லுங்கள். தவறுகளை மற்றவங்க செய்கிறாங்கன்னு அவங்க இதை செய்யக்கூடாது. கரெக்டு. இப்போ நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுன்னு நான் கூட சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னு. சிம்பிளாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த ரூமில் அவன் ஒரு டியூப் லைட் போட்டால் என்ன ஆகும்? இந்த ரூமு வெளிச்சமாக மாறும். அப்போ ஆண்டவர் என்ன பார்த்து நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா என் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. அரங்களை ஓய்த்தலாம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டதுனால, ஒருவேளை ஆண்டவர் முன்னாடி இப்படிதான் கரெக்டா சொல்லணும், ஆண்டவர் என்ன அறிஞ்சு கொண்டதுனால என்ன இந்த பூமிக்கு வெளிச்சமா மாத்திருக்காரு. நான் இருக்கிறதுனால அல்லேலூயா என் குடும்பத்தை, இருளில் இருக்கிற என் குடும்பத்தை என் மூலியமா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அரங்களை ஓய்த்தலாம்னு சொல்லுங்க. அவன் அடுத்ததான் சொல்லும்போது நான் இருக்கிற தெருவை, இருண்டு போன தெருவை வெளிச்சமா மாறும். அல்லேலூயா. நான் இருக்கிற பட்டணம் வெளிச்சமா மாறும். நான் இருக்கிற தேசம் என் மூலியமா வெளிச்சமா மாறும். கரங்களை ஓய்த்தலாம்னு சொல்லுங்க. அதுக்காக ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி. கரங்களை ஓய்த்தலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். கவனிங்க. ஆமென். எப்படி எல்லாம் மாற்ற முடியும் தெரியுங்களா? யாக்கோபை குறிச்சு நீங்க வாசி பாருங்க. போன வாரம் நம்ம தியானிச்சோம் யாக்கோபை குறிச்சு சொல்றாரு, நான் வரும் முன் உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்போ கர்த்தர் உன்னை திரளாய் பெருக பண்ணியிருக்கிறார். அரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷனை கொண்டு, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை கொண்டு, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல சரியா இருக்கிற மனுஷனை கர்த்தர் இந்த பூமிக்கு அவன் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். அரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. அரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. வசனம் கிடைச்சதா? வசனம் கிடைச்சதா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. அதை எங்க இருக்குது? 30 வாசிங்க. நான் வரும் முன்னே. எத்தனாவது அதிகாரம் கரெக்டா சொல்லுங்க? 30வது அதிகாரத்துல வாசிங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் உம்மை ஆசீர்வதித்ததினால் மிகவும் பெருகி இருக்கிறது. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அவன் தேவன், அவன் யாக்கோபு ஒரு தனி மனிதனாய் உயிருக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போற வழியில கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனிமையாய் சூழ்நிலை இல்ல, தாயின் கர்ப்பத்துல நீங்க தனிமையா உருவாக்கப்படுறீங்க பாத்தீங்களா? நீங்க பேசுறதுக்கு யாரும் இல்லாம நீங்க தாயின் கர்ப்பத்துல ஒரு தனி மனிதனா இந்த உலகத்திற்கு அந்த யூட்ரஸ்குள்ள உங்களை உருவாக்குறாரு பாத்தீங்களா? அப்பவே கர்த்தர் உங்க மேல ஒரு தரிசனத்தோட தான் கர்த்தர் உங்களை உருவாக்குறாரு. கரங்களை உயர்த்தலாம சொல்லுங்க. அவன் யாக்கோபு தனியா நடந்து போறாரு, யாருமே இல்ல பேசுறதுக்கு. வனாந்திரத்துல கல்லுகள், மண்ணு, புதரு இப்படிதான் இருந்திருக்கும். பயம் ஒரு சைட்ல இருந்திருக்கும். எதுவுமே இல்ல, ஒரு இருண்ட வாழ்க்கைக்குள்ள நடந்து போன மாதிரிதான் இருந்திருக்கும். நீங்களும் நானும் தாயின் கருப்பத்துல அப்படித்தானே இருட்டுல தானே உருவாக்கப்பட்டிருந்தோம். யோபு புஸ்தகத்துல நம்மள ஆண்டவர் விசித்திரமாய் உண்டாக்கினார். நீங்க எபேசியர்ல வாசி பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தரை அறிந்திருந்தாராம். அப்போ இந்த பூமியை, வானத்தின் பூமி உண்டாக்குவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்த, என்னை குறித்த நினைவு ஆண்டவர்ல இருந்தது. கரங்களை ஓய்த்தராம சொல்லுங்க. அப்பவே ஒரு பிக்சரை நம்ம குறித்த ஒரு தரிசனத்தை இந்த பூமியில வைத்திருப்பார். கரங்களை ஓய்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, மறந்துடாதீங்க. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டிருந்த ஆண்டவர் இவனை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிறதான திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்திருப்பார். எத்தனை பேருக்கு விளங்கி போடுறீங்க? அந்த திட்டம் தான் ஆண்டவர் இந்த இடத்துல லிங்க் பண்ணி சொல்றாரு. மத்தேயு 5ல என்ன சொல்றாரு? உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆமென். தோத்திரம். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. இப்ப புரியுதா? ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அதை செய்து முடிப்பார். உங்களை ஒருவேளை உங்களை ஒரு நல்ல டாக்டரா மாத்தணும்னு நினைச்சிருந்தான்னு வைங்களேன், என்ன கொண்டிருந்தான்னு வைங்களேன், நீங்க உங்களை வைத்துதான் அநேக ஜனங்களுக்கு, நோயில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவாங்க. உங்கள் மற்ற டாக்டரும் நீங்களும் செய்யறதுக்கு மற்ற டாக்டர் புறஜாதிகளுக்கு எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தரல. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை தருகிறார். மற்ற டாக்டர் பண்ணுகிற வைத்தியத்துக்கும் நீங்க பண்ணுகிற வைத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். கரங்களை போய் தராம சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த கிளாஸ்ல மென்டல் லெவல்ல டிசார்டர் ஆன பிள்ளைகள் எல்லாம் அவங்க எக்யூப் பண்ணுவாங்க. எப்படி
என்ன லெவலில் இருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் தர முடியும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை, படிக்கல. இதுக்கு ஏதாவது நீங்கள் தனியாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஏதாவது இல்லை, ஒன்றும் தெரியாது. எப்படி இது நடக்குது அவங்களுக்கே தெரியல, எனக்கே தெரியல பாஸ்டர். ஆனால் நான் வந்து கரெக்டாக அதை டினோட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தனா அவங்க ஃப்ரீயாகி போயிடுவாங்க. வேற யாருனாலையும் செய்ய முடியாது, நீயே செய்ய முடியுதுன்னா உன்னை கத்த தாயின் கற்பத்திலே எடுத்திருக்கிறான். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. தாயின் கற்பத்துல நீ உருவாகும் போது மேல ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உலகத்துக்கு நீ வெளிச்சம் ஆண்டவர் சொல்ற. நீ இருக்கிற இடம் அசையணும். ஆமென். நீ எப்ப தெரியுங்களா அசையணும்? இருக்கிற இடம் எப்ப தெரியுங்களா அசையணும்? எப்ப அசையனா எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் அதுல 1-2 வசனத்தை நீங்க வாசிங்க. எப்ப தெரியுங்களா அசையும்? நம்ம சொல்றோம். இன்னொருத்தர் வந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதுல 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களின் பரிசுத்தமும் பாருங்க. எப்ப தெரியுங்களா அசையும்? எப்ப தெரியுங்களா உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா மாற முடியும்? பாருங்க, வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வாசிங்க. 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்க வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். பாருங்க, வசனம் நமக்கு 1 கொரிந்தியர்ல 6ல எத்தனாவது வசனம்? 19வது வசனத்துல சொல்லுது. வாசிங்க அத. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? அடுத்து 20 வாசிச்சு பாருங்க. இன்னும் சூப்பரா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். உயர்த்தராம சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். தோன்றோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார். மோசேயின ரட்சகரை அனுப்பி எகிப்துல அடிமையா இருந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வரும்போது ஜனங்கள் ஆராதிக்க கர்த்தர் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அடுத்தது சாலமோன் தேவாலயத்தை நிறுவினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில, அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஆராதனை முதல்ல எப்படி இருந்தது சொல்லுங்க யாராவது. ஆராதனை முதல் எப்படி இருந்தது? முன்னாடி பிரகாரம், ஆசரிப்பு கூடம், அதுக்குள்ள பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப எப்படி ஜனங்கள் ஆராதிச்சாங்க? பிரகாரத்தோட ஜனங்கள்லாம் நின்றுவாங்க. ஆசாரியர்கள் மட்டும் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வாங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போவாங்க. அப்போ ஆராதனை முறைகள் இப்படி இருந்தது. ஆனா இந்த காலத்துல அந்த ஆராதனை முறைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அனுதினமும் நீங்களும் நானும் நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுத்தும் போது மெய்யாலுமே பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர் நம்மத்தில இறங்கி வருவார். 2 காரியம் நடக்கும் நடுத்துல. நம்ம ஜெபிக்க ஆராதிக்க நம்முடைய ஆவி என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு கூட ஆமென் தோத்துறோம் இணைந்து கொள்ளும். 2வது என்னன்னா, ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி நம்மளை நிரப்பி நம்மை ஆராதிக்க வைப்பார். இதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆவியை பிதாவின் இடத்தில் இருக்கிற சிங்காசனத்தின் மத்தியில நம்மையும் அவரையும் சேர்ப்பார். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும், வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கிருபாசனத்தின் அண்டையில பிரவேசிக்க அவருடைய சரீரத்தை திரைச்சிலியாய் பிடித்தார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உலகத்திற்கு வெளிச்சமா உன்னை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய புதிய எருசலேம். அல்லேலூயா. பழைய எருசலேம் இல்ல, தேவாலயத்தை சாலமோன் கட்டி நிறுவினார். அந்த ஆளை நீங்க அதை வாசித்து பாருங்களேன். 4ஆம் புஸ்தகம் வாசிங்க. என்னென்ன ஆர்டர் போடுறாரு ஆண்டவர். சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு என்ன காரியத்தை அந்த இடத்துல டிமாண்ட் பண்றாருன்னு வாசிங்க. எங்க இருக்குது வசனம்? ஒன்று 4ஆம் புஸ்தகம்
17வது அதிகாரமா? ஒன்று நாளாகுமா 2 நாளாகுமா? 2 நாளாகுமா? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? வாசிங்க. 2 நாளாகுமா? சரி, 1 நாளாகும் 13வது அதிகாரம் எடுங்க. அதுல வாசிங்க. 1 நாளாகத்துல முதல்ல இதை மட்டும் வாசிங்க. 13வது அதிகாரத்துல நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்களேன். கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற அப்படியே வாசிங்க. வாசிங்க வாசிங்க. கீரியாத் நல்ல வாசிங்க. அடுத்து நிறுத்தமா பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து அது வேண்டாம். கேருபின் மத்தியில வாசம் செய்கிறதான தேவனாய் கர்த்தர் அவர். அல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நான், மறுபடியும் அதை வாசிங்களேன். மறுபடியும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கரங்களை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான், ஒரு விண்ணப்பம் பண்றான். என்ன விண்ணப்பம்னா, எங்கெங்கெல்லாம் இருந்து ஜனங்கள்லாம் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்த்து இந்த ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றாங்களோ, இல்ல பலகலிகள் கரங்களை இந்த எருசலேமுக்கு நேரா தேவாலயத்துக்கு நேரா நீட்டி ஜெபம் பண்றாங்களோ, அவங்க ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் இறங்கி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு இந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஒரு டிமாண்ட் பண்றாரு. டிமாண்ட் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, அப்படி மனம் திரும்பி கேட்கும்போது அவர்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு அந்த தேசத்துக்கு சமத்தை எழுப்பேன். கரங்களை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க. இந்த தேவாலயம் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா இந்த பழைய ஏற்பாட்டில பூமியில கட்டப்பட்டதான ஆலயத்துல அந்த ஆலயத்துக்காக சாலமோன் விண்ணப்பத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி அதற்கு நான் பதில் தருவேன் ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் அவருடைய சரீரத்தினாலே ரத்தத்தினாலே நம்மளை புதிய ஆலயமாய் மாற்றி நாம் விண்ணப்பிக்கும் போது நாம் மனம் திரும்பி விண்ணப்பிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற அவர் கேட்டு தேசத்தின் மீது நன்மை தருவார். கரங்களை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க. இப்ப புரியுதா மத்தேயு 5ல ஏன் உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்காருன்னு? உங்களை என்னை அதுக்கு தான் தெரிஞ்செடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாறி சரீரங்களை அவன் தேவனுக்கு பயபக்தியோட நல்லொழுக்கத்தோடு முழு மனசோடு அவருடைய அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் தன்னை ஆட்படுத்தி ஒப்பு கொடுத்து தேவ சத்தத்திற்காய் காத்திருக்கும் போது, இரக்கத்திற்காய் மன்றாடும் போது மெய்யாலுமே அவர் பூமியில இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்ப ஏன் இன்னும் கொரோனா வைரஸ் முடியல நீங்க கேட்கலாம். கொரோனா வைரஸ் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டு இந்த கொரோனா வைரஸ் நிறுத்துவார் கட்டாயம். ஆனா அவர் நியாயாதிபதி. ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்க அப்பாவுக்கு ஒருவேளை 2 பிள்ளைகள், அப்பா அம்மா, மொத்தம் நீங்க 4 பேர் குடும்பத்துல. அப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஏதாவது பாவத்தினால ஒரு குடிக்கிறதுனால ஒரு சரீரத்துல ஒரு கேன்சரோ இல்ல ஏதோ ஒரு காரியம், ஒரு ஃபீவரோ வருது. ஒரு கொரோனா வைரஸ் வந்தாலும் போதும். ஒரு கொரோனா வைரஸ் வச்சே சொல்றலாம், தகப்பனாருக்கு கொரோனா வைரஸ். அப்ப நீங்க எல்லாரும், அப்பா முதற்கொண்டு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட மனம் திரும்பி தேவ சன்னிதானத்துல, ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட யெகோவா ஈரே, நீங்க எங்களுக்காக ரத்தம் சிந்திருந்த நீங்க எங்க இந்த நோய்கள் வரக்கூடாதபடிதான் அந்த நாட்கள்ல நீங்க ரத்தம் சிந்தி மடிச்சிருக்கிறீங்க. நீங்க மனம் தாழ்ந்து மனத்தை உங்களை நீங்க தாழ்த்தி மனம் திரும்பி நீங்க ஜெபிக்கும் போது அந்த கொரோனா வைரஸ் உங்க தகப்பனார் விட்டு நீங்கி போகும். ராமன் சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பட்டணத்துல இருக்கிற ஒரு 10 பேருக்கு பிரச்சனைனா அந்த 10 பேருடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். ராமன் சொல்லுங்க. ராமன் தோத்திரம். உங்களுக்கு விஷயம் புரியுதா? இப்ப ஏன் கொரோனா வைரஸ்க்காக நாங்க ஜெபம் பண்றோம், தேசமே ஜெபிக்கிறோம், ஆனா அது போக மாட்டேங்குது. தேசமே ஜெபிச்சாதான் போகும். தேசத்துல இருக்கிற கொஞ்சம் ஆட்கள் ஜெபம் பண்ணா எல்லாம் குணப்படாது. தேசமே மனம் திரும்பினா எல்லாம் குணமடையும். அப்போ அந்த அளவு ஜெபம் அவருக்கு தேவைப்படுது. மனுஷர்கள் பாவம் செய்ததுனால நியாயத்திற்பாதான் கொள்ளை வியாதிகளை தேசத்தின் மீது அனுப்புறாரு.
உங்களுக்கு விஷயம் புரியுதாப்போ? விஷயம் புரியுதா? அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா சரியாகிறதுக்கு குடும்பம் மனம் திரும்பி ஜெபிச்சா போதும். ஒரு பட்டணத்துலனா பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஜெபிக்கணும். உதாரணத்துக்கு நீவே பட்டணத்தார் பாருங்க, யோனா போறாரு, இன்னும் 40 நாட்கள்ல உண்டு. தேவன் என்ன செய்ய போறாரு? நினிவேவை கவிழ்த்து போட போறாருன்னு அவன் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்ட உடனே ராஜாக்களும் அங்க இருக்கிறதான ஜனங்களும் மனம் திரும்பி என்ன செஞ்சார்கள்? தேவ சன்னிதானத்துல இரக்கத்துக்காய் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது அவர்கள் மீது செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாமல் இருந்தார். சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். இந்த தேசத்துல 138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10 கோடி ஜனங்கள் மனம் திரும்பி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டு கட்டாயம் தேசத்தை விடுதலை ஆக்குவார். ஆனா நம்ம பண்ணுகிற ஜெபம், விடுகிற கண்ணீர், ஆமென், அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல அதிகமா வளர்ந்திருந்தாதான் அவ்வளவு பெரிய காரியம் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போன வாரம் கூட சொன்னேன். ஆமென். தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு, ஆமென், கிச்சன்ல நீங்க வெங்காயம் வெட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய கத்தி யூஸ் பண்ணுவீங்க? நல்லா வச்சுக்கோங்க, இதுதான் படிப்பினை நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. வெங்காயம் வெட்டுறதுக்கு என்ன செய்வீங்க? சும்மா இவ்வளவுண்டு கத்தியை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம்? வெங்காயத்தை வெட்டிடலாம். அதே நீங்க ஒரு மரம் வெட்ட போறீங்க, இந்த கத்தியை கொண்டு போய் மரத்தை வெட்ட முடியுமா? வெட்டினீங்கன்னா கத்தி உடைஞ்சிரும். அப்போ நமக்கு அங்க கோடாரி தேவை. அதுக்கு மேல ஆக்சல் பிளேட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கு மேல நம்ம தோத்துறோம், இந்த மிஷின் கன்ல ஆக்சல் பிளேட் போட்டிருக்கோம், மரம் வெட்டுற ஆக்சல் பிளேட், எலக்ட்ரிக்கல் ஆக்சல் பிளேட். அது இருந்துச்சுன்னா வச்சா சர்ன்னு எடுத்து வெளியே தெரியலாம். அப்போ ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்கு சின்ன கத்தி, மரம் வெட்டுறதுக்கு பெரிய கோடரி. அப்ப தேசமே ரட்சிக்கப்படணும்னா நம்ம தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு மனம் திரும்பி, எவ்வளவு மனத்தை தாழ்த்தி, எவ்வளவு பரிசுத்த தாக்கியத்தோடு, எவ்வளவு பேரை கூடி ஜெபம் பண்ணணும். இல்ல கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் கேட்பாரு. இப்ப எவ்வளவு ஜெபம் அவருக்கு தேவைப்படும் இத்தனை ஜனங்களை மன்னிக்க. இத்தனை கொரோனா வைரஸ் 60,000 பேரை தாண்டிடுச்சான். நேற்று சொல்றாங்க நைட்டு 74,000 பேருக்கு வந்துருச்சான். அப்ப 74,000 பேருக்கு விடுதலை ஆக்கணும்னா நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணணும். ஆமென். தோத்திரம். தேவன் செய்யலன்னு சொல்லக்கூடாது. நாங்க 10 வருஷமா வேலை செய்யறோம், 10 வருஷமா வேலை செஞ்சு கர்த்தரை உயர்த்தவே இல்லை, இன்னும் நாங்க தாழ்மையில தான் இருக்கிறோம். பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றிட்டாரு. நம்ம மனம் திரும்புறதும் நம்ம ஜெபிக்கிறதுல தான் குறவுபட்டிருக்கிறோம். அதை நம்ம ஒத்துக்கணும். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நிறைய குடும்பங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடனே அவங்க என்ன தெரியுங்களா செய்யறாங்க? குடும்பங்கள்ல இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்கள் செய்யற தப்பு தான் அதுதான். முழுமையான அவங்க நல்லா கவனிங்க, விசுவாச பிள்ளைகள் செய்யக்கூடிய பெரிய தப்பு அதுதான். என்ன தப்புனா, ஒரு சிஸ்டருக்கு ஒரு ப்ராப்ளம், ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்காங்க, அவங்க மனம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், இதனால எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, அதனால நாங்கள் எவ்வளவோ 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, அது ஒரு மனம் திரும்புறது இல்லை, இப்படிப்பட்டதான ஒரு பாவங்கள் இருக்கிறாங்க, இதனால இந்த காரியம் சம்பவிக்குன்னு எங்களுக்கு தெரியுது, அதனால நீங்க எனக்கு ஜெபம் பண்ணிக்கணும் பாஸ்டர் சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணிக்கிறோமா, நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போய் மறுபடியும் இன்னொரு பாஸ்டர்கிட்ட போறாங்க. இன்னொரு பாஸ்டர்கிட்ட போய் ஒரு கூட்டம், அமாவாசை கூட்டம், இந்த மாதிரி கூட்டங்கள், அங்க பிரேயர் நடக்கும்போது கூட்டங்கள், அங்க எல்லாம் போய் இவங்க சொல்றாங்க. ஆனா அடுத்ததா ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவங்கள முழுமையா பேச, அவங்களோட அமர்ந்து பேச வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 4-5 மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து என்னமா செஞ்சீங்க, இப்போ இன்னும் அது மாதிரிதான் காரியங்கள் இருக்குது, அது மாதிரிதான் இருக்கு, அப்ப நீங்க அதுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நான் அங்க ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்துக்கு போய் சொன்னேன், கண்ணூர்ல ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க, அங்க போய் அந்த பாஸ்டர் சொன்னேன், இந்த கூட்டங்களுக்கு போனா, நீ கூட்டத்துக்கு எல்லாம் போனா உன் காரியம் ஒழுங்காகாது, உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது. நீ மனம் திரும்பி உன் வீட்டுக்காரருக்காக முழங்கால் படிக்கிட்டு தாழ்மையா ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விட்டு கதர்னா ஆண்டவர் அந்த ஆத்மாவை ரட்சித்து எடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச யோசனைகள் மூலியமா நடக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு அற்புதம் நடக்கிறது இல்லை. ஒரு குடும்பம் 10 வருஷமா சிறுமையான அனுபவத்துல இருக்குதா, அது மேல வர முடியலையா? காரணம் என்னன்னா, நம்ம சரிபடுத்திக்கிறது இல்ல. குடும்பம் அப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும். 20 வருஷம் இல்ல 50 வருஷம் இல்ல, ஒரு 100 ஆண்டே வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும். நம்ம இடத்துல மனம் திரும்புதலும், நம்ம ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஜெபிக்காவிடாலும் அந்த அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம வேலை செய்யறோம், ஒரு 10 வருஷம் வேலை செய்யறோம், என்ன ஒரு ரிட்டர்ன்ஸ், 10 வருஷம் வேலை செஞ்சு ஒரு சராசரியா ஒரு 10,000 ரூபாய் வாங்குறான்னு வைங்களேன், ஃப்ரீயா பிராங்கா பேசுவோம், 10,000 ரூபாய்
ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1,20,000 ஆச்சு. அப்போ ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சானா எவ்வளவு ஆச்சு? 12 லட்ச ரூபாய் ஆச்சு. இந்த 12 லட்ச ரூபாயில செலவு ஒரு வருஷத்துக்கு 1,20,000 சம்பாதிக்கிறான்னா வீட்டு வாடகை இதெல்லாம் போச்சுன்னா ஒரு 7,000 செலவாயிடும். மீதி எவ்வளவு இருக்கும்? 10,000 சம்பாதிச்சா எவ்வளவு இருக்கும்? 7,000 போனா 3,000 இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3,000னா 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? 42,000 36,000 ஆச்சு. 36,000 ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு என்ன? 10 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 3,60,000 தான். அதையாவது சேர்த்து வச்சிருக்கணும். அப்போ 10 வருஷம் கழிச்சு உங்க ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கேட்டா, இதுதான் ஒரு பொதுவா பேசக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில பேசக்கூடிய ஒரு காரியம். அவர் 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 35 லட்ச ரூபாய் எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னா, அப்போ வாழ்க்கையில நம்ம இதனால நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றாங்க வைங்களேன், அந்த குடும்பம். அப்ப இது யார் மேல தப்பு சொல்லுவீங்க? நான் ஆலயத்துக்கு போன பாஸ்டர், ஆலயத்துக்கு போனா மட்டும் பத்தாது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யணும்னா என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ சரி பண்ணிட்டா போதும். குடும்பத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை சரியாகணும்னா குடும்பமே மனம் திரும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். கரங்களை ஓய்த்தாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல யாரு இடறனாலும் அது குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணும். இப்போ குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, பிள்ளைகள் தப்பு பண்ணனா அது அம்மாவையும் பாதிக்கும். இல்ல அம்மாவோ அப்பாவோ தப்பு பண்ணா அது பிள்ளைகளை பாதிக்கும். நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தவறுகள் நடக்காதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் எப்படி பாஸ்டர் முழுமையா சுதந்திரிக்கணும்? எனக்கு பாஸ்டர் ஸ்டான்லி அப்படின்னு ஒரு பைபிள் காலேஜ்ல ஒரு பாஸ்டர் தான், அவர் சொல்லி தந்ததான சூப்பரான ஐடியா. சிம்பிள் தான், ஆனா நம்ம ரெகுலரா பண்ணணும்னா கர்த்தர் அதன் மூலியமா கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதத்தை நேரம் நடத்தணும் அப்படின்னா, காலையில எதிர்த்து 1 மணி நேரம் குடும்பமா கரங்கோத்தி அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுனா இது முடிஞ்சிடும். குடும்பத்துல ஒருத்தர் பிரச்சனை 3 பேர் ஜெபம் பண்ணலாம். 3 பேரும் கரங்கோத்தி ஜெபம் பண்ணி காலையில முடியல, வேலைக்கு போன டென்ஷன், பல டென்ஷன், ராத்திரி அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. முடிவெட்டுற கடையில போய் நீங்க வேலைக்கு போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு எனக்கு முடிவெட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லுவான் அவன் எல்லாம் நிக்கிறாங்க முடிவெட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டா இருந்தா அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? கஷ்டம் தான் பண்ணணும். டாக்டர் பார்த்து எனக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப விசுவாச பிள்ளைகளை நம்மளை அழைச்சதே துதிச்சு ஜெபிச்சு வசனத்தை விசுவாசித்து வசனத்துல பலப்பட்டு ஆண்டுடைய சன்னிதானத்துல அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நமக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ விஷயம் புரியுதுங்களா? உலகத்துக்கு நம்மளை வெளிச்சமா வச்சிருக்கிறாரோன்னு ஒரு அல்லேலூயா வந்துச்சு. ஆனா நம்ம வெளிச்சமா மாற்றப்படணும்னா நம்ம எவ்வளவு ப்ராசஸ் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். கரங்களை போய் தராம சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சன்னிதானத்துல நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா ஆமென், நீங்களும் நானும் ஜெபத்துல வேத வசனங்கள்லயும் ஆழமான சத்தியங்கள் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ சங்கீதங்கள் புஸ்தகம் 82 எடுத்துக்காங்க. அப்போ ஆண்டவருடைய ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கு. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துறாங்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது வாசிங்களேன். அடுத்தது 8வது வசனத்தை வாசிங்க. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். கரங்களை உயர்த்துறாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஜனங்கள் தான். கர்த்தர் ஏன் இந்த இடத்துல அந்த ஆசாபின் சங்கீதம் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு செய்யும் போதுதான் மனுஷன் தன்னைத்தானே நிதானித்து பார்ப்பான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த எனக்கு தெரிஞ்சு ஆமென் தோத்துறோம் 20-25 வருஷமா மனுஷன் பொருளுக்கு பின்னாடி ஓடுறான், புகழுக்கு பின்னாடி ஓடுறான், ஆஸ்திகளுக்கு பின்னாடி ஓடுறான், நகைக்கு பின்னாடி ஓடுறான். இன்னைக்கும் நகைய கழட்டிட்டு ஞானஸ்தானம் எடுக்காத எத்தனையோ பாஸ்டர் 15 வருஷம் சொல்லியிருப்பாரு, ஞானஸ்தானம் எடுங்க சிஸ்டர், ஞானஸ்தானம் எடுங்க சிஸ்டர்னு. நகைய முழு மனசா கழட்டி போட்டு ஞானஸ்தானம் எடுக்காத எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் சபையில இருக்கிறாங்க. 15 வருஷமா நீ ஊழியத்துக்கு போ தம்பி, ஊழியத்துக்கு போ தம்பின்னு ஊழியத்துக்கு போகாம கீழ்ப்படியாம இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன
அவன் விருப்பம்னா என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை எப்படியாவது பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதை நான் அடிக்கலாம், உதைக்கலாம், அவன் அந்த சரீரத்தை காயப்படுத்துகிறதுனால அவன் தோத்துறோம். அவன் பரலோகத்துக்கு வரலானா அந்த சரீரத்தையும் நான் காயப்படுத்த ரெடியா இருக்கிறேன். சரீரத்தை காயப்படுத்தி நீ இந்த பூமியில வேதனைப்படுறிய, இந்த வேதனை எனக்கு கஷ்டம்தான். ஆனா அந்த வேதனையிலோட நீ பரலோகத்துக்குள்ள கடந்து வந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆத்மாவை நீ தான் இழந்து போவ. அதனால இந்த பாடுகளை உனக்கு நான் அனுமதிக்கிறேன்னு கர்த்தர் நியாய தீர்ப்பா கொள்ளை வியாதிகளை தேசத்தின் மேல அனுப்பியிருக்கிறார். இதுல சங்கீதங்களின் புஸ்தகம் 121:7 வாசி பாருங்க. பூமியில நடக்கூடிய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் பரிசுத்தவான்களை விலக்கி பாதுகாத்து நடத்துவார். கரங்களை ஊத்திராம சொல்லுங்க இல்லையா? அதுலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நியாய தீர்ப்பு செய்ய ஆசாதனால சொல்றாரு, கர்த்தாவே பூமியில நியாய தீர்ப்பு செய்யும். அந்த நியாய தீர்ப்புல மனிதன் தன்னைத்தானே நிதானித்து சோதித்தறிந்து தேவ சமூகத்துல பரிசுத்தப்பட அது ஏதுவா இருக்குன்னு சங்கீதக்காரன் எழுதுறான். கரங்களை ஊத்திராம சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் தோத்துறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 25 வருஷமா இதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும் தான் ஆண்டவருக்கு விருப்பம். ஆனா நீ நல்லா இருக்கிறங்கிற பேர்ல என்ன மறந்துட்டு ஓடும்போது பரலோகத்தை நீ இழந்துருவ. நீ பரலோகத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய நோக்கம், பிரதானமான நோக்கம். இந்த காலை வேளையில விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதற்காக என்னை அழைச்சிருக்கிறாரு? துதிப்பதற்காக அழைச்சிருக்கிறார். நித்தியமாய் பரலோகத்துல நானும் நீங்களும் போய் சேரணும். ஒரு வீடு கட்டணும், வேணும். ஒரு வண்டி வேணும், நமக்கு ஒரு பீரோ, கட்டிலு, ஒரு ஃப்ரிட்ஜ், வாசி, இதெல்லாம் வேணும். இதற்கு மேல நம்முடைய ஆத்மா மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா தேவனை வாஞ்சித்து கதறணும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ளாய் அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாரா? அல்லேலூயா. அடுத்துதான் நீங்க வாசிக்கும் போது எல்லா ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் நீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு? யாராவது சொல்லுங்களேன். எல்லா ஜனங்களையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர் நீர உருவாக்குறவர் தான். சிம்பிள் தான். ஏன் தெரியுமா அந்த இடத்துல அப்படி எழுதியிருக்கிறாரு? எல்லா ஜனங்களையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர் நீர. இந்த நம்ம தேசத்துல எத்தனை கோடி ஜனங்கள் தெரியுமா உங்களுக்கு? 138 கோடி ஜனங்கள். இந்த 138 கோடி ஜனங்களுக்கும் ஏசப்பா ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் நீர். ஏன்னா இவங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை தெரிஞ்செடுக்கிறான பிரதானமான நோக்கம் என்னன்னா, தெரிந்தெடுத்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்னைக்கு 138 கோடி ஜனங்கள் இருக்காங்க. எத்தனை பேர் ஆண்டவர் சரியா ஆராதிக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட உறவில் இருக்கிறாங்க? குறைஞ்சது எத்தனை பேர் கிறிஸ்டியன்? இப்படி பொதுவா நம்ம கேட்கலாம் கேள்வி. எத்தனை பேர் ஆண்டவர் அழைச்ச போது, ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒழுக்கமா சபைக்கு அடங்கி இருந்து தேவ வசனத்தின்படி நடக்கிற ஆத்துமாக்கள் ஒரு 4% வச்சுக்கலாமா? ஒரு 138 கோடி இருக்கிறாங்க. அதுல ஒரு 10% வச்சுக்கலாம். 13.8 கோடி பேரா வச்சுக்கலாம். 13.8 crore அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 14 கோடின்னு வச்சுக்குவோம். 14 கோடி மட்டும்தான் தேசத்துல என்ன செய்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. மீதி இருக்கிறதான 138 கோடியில 14 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 124 கோடி. 124 கரெக்டா சொல்றியா? 124 கோடி. அப்ப 124 கோடியும் என்ன செய்யாம இருக்குது? நம்மளை தெரிந்து கொண்டுதான நோக்கம் என்ன தெரியுங்களா? நீ கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், வேலைக்கு போகணும். அதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கல. இதெல்லாம் உன் லைஃபுக்கு தேவை. நீ பறக்கிற பறவைகளை பாரு, பூக்கிற பூவை பாரு, மரத்தை பாரு. இது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அதுக்கு தேவையான காரியத்தை அவ்வப்போது கர்த்தர் அதுக்கு தந்துட்டே இருக்கிறாரு. இதுக்காக உன்னை அழைக்கல. கர்த்தர் இதெல்லாம் உனக்கு தருவாரு. உன்னை அழைத்துதான பிரதான நோக்கம் என்னன்னா, நீ உலகத்துக்கு வெளிச்சம். நீ அநேகரை வெளிச்சம் கொடுத்து வெளிச்ச உன்னோட வாழ்க்கையில முன்மாதிரியா நீ ஒரு வார்த்தை சொன்ன, பாப்பா சொன்னாங்க, தோத்திரம், நான் மாதிரியா இருக்கணும். ஆமா தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது கிறிஸ்துவை தன்னில் இருக்கிற கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் காண்பித்து அவர்களை கிறிஸ்துவின் அடையில் நடத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் இடத்துல நீயும் நானும் தேவஜானம் உன்னையும் மற்றவர்களையும் நான் வெளிச்சமா வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அழைத்தவர் 138 கோடியே தேசத்துல அழைச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இருக்குது 14 கோடி தான் ஆண்டவருக்குள்ள இருக்குது.
பிரதானமான நோக்கம் என்னன்னா இந்த தேசத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் நோக்கம். இந்த வீடு கட்டி 100 வயசு ஆகுது, 50 வயசுலயே அல்பாயுஸ்ல போயிடறான். இன்னைக்கு 50 வயசு ஆகும்போது அவன் கட்டின வீடு வாங்கின வண்டியில நிலைச்சிருப்பா போகுது இல்ல. நம்ம நித்தியமா அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக நேராக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம அதை மறந்துடுறோம். மறந்துட்டு தான் தேவனை ஆராதிக்கிறதையும் தேவனை தொழுது கொள்கிறதையும் விட்டுட்டு பிசாசு நல்லா அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். பிசாசு என்ன செஞ்சுட்டான்னா அவன் நல்லா புரிஞ்சு வச்சுட்டான் ஜனங்களை. இப்ப பாருங்க, சீஷர்கள் எத்தனை சீஷர்களை தெரிஞ்செடுத்தாங்க? இதோட முடிச்சிடலாம். சீஷர்கள் எத்தனை சீஷர்களை தெரிஞ்செடுத்தாங்க? 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தாங்க. அப்போ அந்த 12 சீஷர்கள்ல அவன் எத்தனை பேரு கர்த்தரை மறுதலித்தாங்க? யூதாஸ் கரியஸ் என்ன பண்ணிட்டான்? அவன் காசு போட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அப்போ காசுக்கு இவன் அடிமையா இருக்கிறான்னு பிசாசு தெரிஞ்சிருந்தான். அந்த இடத்துல பேதுருவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நீ யூதர்களில் ஒருத்தன் தானே கேட்கிறாங்க. அவர்களோட இயேசு கிறிஸ்து கூட கூட்டாளத்தாரோட கூட சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பேதுரு என்ன சொல்றான்? இல்ல, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அப்போ உயிர் பையன் அவனுக்கு இருக்குன்னு பிசாசு கண்டுபிடிச்சிருக்கான். இந்த பூமியில வாழக்கூடிய நீங்களும் நானும் அப்படித்தான். நிறைய நேரங்கள்ல நம்ம ஆத்துமாக்களை கொள்ளுகிற என்ன செய்யாதீங்க, மனுஷனுக்கு நீங்க பயப்படாம, உங்க சரீரத்தை கொள்ளுகிற மனுஷனுக்கு பயப்படாம ஆத்துமாவை கொள்ளுகிற ராஜாவாகிய இயேசுக்கே என்ன செய்யணும்? தேவனுக்கே பயப்படுங்கள் என்று வேதவசனம் இருக்கு. அப்போ சரீரத்து அழிஞ்சு போகக்கூடிய இந்த சரீரத்துல நல்லா கவனிக்கணும். அழிந்து போக சரீரத்துக்காக தேடுகிற நாம அழியாமையை தேடுகிறதுக்கு நிறைய நேரம் நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. அப்ப பேதுரு பாருங்க, இந்த பூமியில பதிலளிச்சது போல நீங்களும் நானும் என்னென்ன காரியங்கள்ல வீக்கா இருக்கிறேன்னா அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. இப்ப என்ன செய்வானா, வேத நீதிமொழிகளை வசனம் சொல்லுது, வேசி மார்க்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தியாதபடி அது மாறி மாறி விகாரப்படுவான். அப்ப என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க, ஒருத்தன் பணத்துல ஆசையா இருக்கிறான்னா அந்த பணத்துல கொண்டு போய் அவன் சிக்க வச்சிருவான். ஒருத்தர் பொருள் மேல ஆசையா இருக்கிறான்னா அதுல கொண்டு போய் சிக்க வச்சிருக்கான். சிலர் பாருங்க நகை மேல ரொம்ப லஸ்டா இருப்பாங்க, பிசாசு அந்த நகைக்காக நகையை கொண்டு போய் அதுல சிக்க வச்சிருவான். சிலரை லவ் பண்றதுல அதுல ஒரு அடிமையா இருப்பாங்க, பிசாசு என்ன பண்ணுவான்? அதுல போய் சிக்க வச்சிருவான். பிசாசுடைய பிரதானமான திட்டம் என்ன தெரியுங்களா? திட்டம் என்னன்னா, நான் நீங்க பரலோகத்துக்கு போகக்கூடாது. அவன் நரகத்துக்கு போனது மாதிரி நம்மளும் நரகத்துக்கு போகணும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அவன் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? தேவனுடைய ஞான நோக்கம் என்னன்னா, தேசத்தை படைச்சு தேசத்தையே கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கணும் தான் அவருடைய பிரதானமான நோக்கமும் திட்டமும். ஆனா அவனுடைய தவறான என்ன தெரியுங்களா? பிசாசுடைய எண்ணம், இந்த தேசத்தை ரட்சித்து தானே அவர் கொண்டு போவாரு, இந்த தேசத்தையே நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா என்னையும் அவர் தண்டிக்க மாட்டார்ல அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தோட அவன் போராடிட்டு இருக்கிறான். அது நடக்காது. யாரெல்லாம் மனம் திரும்பலையோ ரசிக்கலையோ எல்லாருக்கும் பிசாசுக்கு நரகம் தான், மனம் திரும்பாத கூட்டத்துக்கும் நரகம் தான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அந்த நோக்கத்தோட போராடுறான். அவன் போராடினாலும் கர்த்தர் இதை அனுமதிச்சு வச்சிருக்கிறார். ஏன் அனுமதிச்சு வச்சிருக்காரு தெரியுங்களா? அப்போதான் நீங்களும் நானும் பரிபூரணப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. இங்க நம்மளை பரிசோதிக்க கர்த்தர் அனுமதிச்சாதான் லூசிபர் போல நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்கும் போது கீழே விழுகாம அவரோடு கூட நிலைச்சிருப்போம். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் புரியுதா? வசனம் புரியுதா? அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசை கண்டறியக்கூடிய பகுத்தறிவு வரத்தினால நீங்களும் நானும் நிரப்பப்படணும். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டுகிட்ட வரம் இருக்குது, நிறைய வரம் இருக்குது. திருக்கு தரிசன வசனம், ஆவிகளை நிதானிக்கிற வரம், அந்நிய பாஷைகளை வியாக்கியானப்படுத்துகிற வரம், டீச்சிங், அந்த ஸ்பிரிட்டு, போதகம், அதெல்லாமே வரங்கள் இருந்தா கூட அதுல பிரதானமான ஒரு வரம்னா திருக்கு தரிசன வசனத்தை தான் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தருவேன். ஆமென், தோத்திரம். வரம், அந்த திருக்கு தரிசனம் வரம் மேலானதா இருந்தா கூட உங்களுக்கு எனக்கு இந்த நாள்ல தேவையானது என்ன தெரியுங்களா? பகுத்தறிகிற வரம். ராமன் சொல்லுங்களேன். அந்த பகுத்தறிவு வரத்தினாலதான் பிசாசை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிசாசை நம்ம வாழ்க்கை எப்படியாவது டைவர்ட் பண்ணி அழிச்சிடுவான். அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, சில நேரங்களில் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் நமக்கு போராட்டம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எதுலையாவது விதத்துல பூந்து பிசாசு அவங்க மூலியமா கடைசியில் நம்ம யோசிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்க மாட்டான், பாவம் நமக்குள்ள இருக்கும்.
பாவம் நமக்குள்ள இருக்கும். இந்த பாவத்தினால இல்லை என்ன ஆகும்னா நம்ம குடும்பம் சிறையிருப்புல இருக்கும். அது மட்டும் இல்ல, தேவனுக்கும் நமக்கும் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கோம். நம்ம நரகத்துக்கு நேரம் நடத்தப்பட்டிருப்போம். இத அறிந்து போகிறவங்க சிலர் தான். என்னதான் வசனங்களை வியாக்கியானப்படுத்தி சொன்னாலும் எதன் வழியாய் பிரயாணப்படுங்கிறத அதிகாரம் உங்க கருத்துல தான் இருக்கு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, செய்வது எனக்கு ஆமா. கர்த்தர் உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சுயாதீன கோட்பாட்டுக்கு அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதை கண்டுபிடிக்கிறவங்க வசனம் அதான் சொல்லுது. இதை கண்டுபிடிக்கிறவங்க ஜீவனுக்கு போகிற வழி என்ன செய்யுமா? குறுகலா இருக்கும், நெருக்கமும் இடுக்குமான வாசல் தான் இருக்கும். ஆனா இதை கண்டுபிடிக்கிறவர்கள் என்னன்னா சிலர் தான். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கும். இன்னைக்கு தகப்பன் தாயை பேசக்கூடாது, பாஸ்டர் திட்டக்கூடாது, இன்னைக்கு நிறைய இருக்குது. மோகன் பாஸ்டர் சர்ச்சில் ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸு நீ சரியா போட்டு வாமா, அவலட்சணமா போடாத, இது கலாச்சார சீர்குலைவா இருக்குது, இந்திய கலாச்சாரம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அந்த பாஸ்டர் மேல கேஸ் போட்டாங்களா? நான் கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யான்னு தெரியல, தோத்திரம் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் மேல ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. என்னை இழிவா பேசிட்டாங்க பாஸ்டர் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களாம். இன்னைக்கு பாஸ்டர் திட்டக்கூடாது, டீச்சர் பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தகப்பன தாயும் யாருமே என்ன செய்யக்கூடாது, என்னை ஒரு கண்ட்ரோல்குள்ள வைக்கக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா நம்ம சிந்தையை கரெக்ட் பண்ணிட்டான். கரங்களை போய் தராம சொல்லுங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அதை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கிறோம் இல்லையா? இந்த வெளிச்சமா இருக்கிற இந்த சரீரத்தை ஆண்டவர் வரும்போது அவர் நம்மளை பார்க்கும் போது நம்மளை மார்போடு கட்டி அணைச்சு ரூபவதியேன்னு சொல்லுகிற அந்த ஸ்தானத்துக்கு இந்த நாள் நம்ம கடந்து போவோம். கரங்களை போய் தராம சொல்லுங்க, நீ எனக்கு பிரியமானவளே கடந்து போகணும் இல்லையா? கரங்களை போய் தராம சொல்லுங்களா இல்லையா? இந்த வேதாகமம், நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். இந்த வேதாகமம் கர்த்தர் நமக்கு எதற்காய் நம் கரங்களில கொடுத்திருக்கிறார்? யாராவது கரெக்டா விளக்கம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட பிரசங்கம் நீங்க சரியா புரிஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிடுவீங்க. வேதாகமம் நம்முடைய கரங்களில் கொடுத்ததான நோக்கம் என்ன? பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. உண்மை. ரொம்ப யோசிக்க வேண்டாம். மேலாப்புல உங்களுக்கு புரிஞ்ச அளவு மேலாப்புலயே சொல்லுங்க. நம்ம சரியான வழியில் நடத்தும். கரெக்டான வார்த்தை. இப்போ நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட் தான். பாதைக்கு அது வெளிச்சமா இருக்குது. அது நீங்க வசனத்தின் அடிப்படையிலே சொல்றீங்க. பொதுவா நம்ம மேலோட்டமா நான் சொல்றேன், கவனிங்களேன். இந்த வேதாகமத்துல பரிசுத்தமா ஜீவித்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. அதே போலவே அசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகள் எப்படி அவர்கள் கவிழ்க்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள் என்று வேதவசனத்துல எழுதி வைத்திருக்கிறது. இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உன் கையில பாவத்தையும் கொடுத்துட்ட, இது பாவம் கிடையாது, பரிசுத்த வேதாகமம். பாவமான வாழ்ந்த அந்த ஜனத்துடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருந்ததுன்னு உன் கையில கொடுத்துட்டேன். பரிசுத்தமா வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருந்ததுன்னா உன் கருத்துல கொடுத்துட்டேன். நீ எதுக்கு நிரப்ப போற? இந்த பிரசங்கத்தை ஒரு கேள்விக்குறியா முடிக்க போற. இதுல பாவம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, பரிசுத்தமா வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு நேராக போவாங்க. அது ஏன் இதுல எழுதி வைத்திருக்கிறாருன்னா, இந்த பாவத்துல நீ ஆட்பட்டீங்கன்னா இதே மாதிரி கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும்போது நீ அழிஞ்சு போவேங்கிறதுக்காக தான், உனக்கு ஒரு வார்னிங்குக்காக தான், ஒரு எச்சரிப்பின் சத்தத்துக்காக தான் கர்த்தர் இதுல அந்த பாவத்தை செஞ்ச ஜனங்களுடைய அந்த ஹிஸ்டரியும் இதுல எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்தமா வாழ்ந்து பிள்ளைகளுடைய ஹிஸ்டரி எதுக்கு தெரியுமா எழுதி வைத்திருக்கிறாரு? இதன் வழியாதான் நீ நடக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம், இது வழியா நீ நடந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. இன்னைக்கு இது ஜீவனுக்கு போகிற வழியும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களையும் இதுல நம்ம பார்க்க முடியும். நம்ம எதை சார்ந்து நடக்குங்கிறது தான் நம்ம கரங்களில் இருக்குது. கரங்களை உயர்த்தராம இல்லையா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். வேதாகமம் கரங்களில் கொடுத்த நோக்கம், பாவத்தை செய்த மனுஷர்கள் அழிந்து போவார்கள், பரிசுத்தமாக வாழ்ந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இந்த பூமியிலையும் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை நடத்துவார் என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா? அந்த காலை வேளையில நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையிலப்பா ஜெபிக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 82 கர்த்தர் சொல்லியிருக்கிறதுபடி, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய மக்களாக இருக்கிறோமே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் நம்முடைய மக்களாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை துதிப்பதற்காக அழைத்து ஆண்டவரே எங்களை வைத்து அநேக ஆண்டவரே, எங்கள் முதலாவது எங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சம், பட்டணத்திற்கு ஒரு வெளிச்சம், ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்க்கை மூலியமா ஒரு வெளிச்சம்,
ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை அழைத்து விசேஷம் அந்த நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை கொண்டுதான் அநேக தேசத்தை நீங்க ரட்சிக்க போறீங்கப்பா. அல்லேலூயா. அநேக ஜனங்களை மண்டியில திருப்ப போறீங்க. ராஜாக்களும் பிரபுக்கள் எல்லாம் எங்கள் மூலியமா ரட்சிக்கப்பட்டு தேவ சன்னிதானத்துல எங்கள் மூலியமா கர்த்தரை அழைத்து கொண்டு வர போகிறீங்க. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே பிசாசு எங்களை நடத்துனது நாங்க அறியாது இருந்தோம். இன்னைக்கு நிறைய காரியத்தை எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா. பிசாசு சில நேரங்கள்ல பணத்தின் பின்னாடி, பொருள் பின்னாடி, உலக ஆசைகள் பின்னாடி, ஆண்டவரே சில சரீரங்கள் இச்சைகள் பின்னாடி எங்களை ஆண்டவரே இழுத்து கொண்டு போயிட்டான். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்துருச்சு, சில மூலியமா ஏதாவது ஒரு காரியம் சோஷியல் நெட்வொர்க் மூலியமா நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறோம். ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இதுல இருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுங்க. எங்களை கொண்டு அநேக ஜனங்களை மீட்டெடுக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை வைத்துதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா அநேக ஜாதிகளை கர்த்தர் ரட்சிக்க போறீங்க. அநேக ஜனங்களை மண்டையில இழுக்க போறீங்க. அதாக அந்த காரியங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வருகின்ற போது நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்க ஆண்டவரே உடைய சமூகத்துல தரைமட்டம் தாழ்த்தி பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இப்படி வருகையில ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் பரிசுத்த சன்னிதானத்துக்குள்ளாய் நுழைந்து செல்ல ஆண்டவரே கிருபாசனத்தின் அண்டையில நித்தியமாய் உம்மோடு கூட துதித்து ஆராய்ச்சி ஸ்தோத்திரம் உம்மோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தாரும். இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவம் செய்ய பரிசுத்தத்தை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியை தரப்போகிறீரே. இந்த ஆண்டவரே பூமியில இருக்கிற ஆண்டவரே நாட்கள் 100 வருஷம், மனுஷனுடைய வாழ்க்கை 80 வருஷம் தான். ஆனால் ஆண்டவரே 1000 வருஷத்தை 80 வருஷமா உண்மையாக ஓடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவே. ஆமென். சூரியனும் சந்திரனும் அங்க இல்ல, நீர் ஒருவரே நித்திய வெளிச்சமாக இருந்து எங்களை நடத்த போகிறீர் ஐயா. அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு நேரம் எங்களை நடத்துவீராக. கர்த்தர் கேட்ட கிருபைகளை தந்து இந்த பூமியில நாங்கள் வாழ உதவி செய்யும். இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆஸ்வதியும் கிருபைகளை ஓடி வரையும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே பிள்ளைகளை இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். பொருளாதாரத்தில் இருக்கிறதானே ஆண்டவரே வீழ்ச்சி எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பட்டண தேசம் எல்லாத்தையும் ஒரு ரத்த கொட்டிகளை போடுக்கிறோம். கர்த்தர் பாதத்தை நடத்தும் சகாயம் செய்யும். அதில் துதிக்கணமையும் மேன்மைப்புகள் எல்லாம் ஒரு பார்த்து செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதிங்கள், ஜெபிங்கள், தேவ சன்னிதானத்தில் அப்படி வருகை காத்திருங்கள். சீக்கிரமாய் அவரோடு கூட நாம் கடந்து போக போகிறோம். கரங்களை